நினைப்பதுவே வேறொன்று மறியாம் பராபரவே. நீ பேனா அங்கே வச்சுட்டு ஏறக்குறைய மணி 1:30 ஆயிடுச்சு. இந்த 1:30 மணிக்கு மேலே நான் பேசி அதை நீங்கள் கேட்டு இது ஒரு துயரமான ஒரு எத்தனை பேருக்கு பிபி சுகரு, எத்தனை பேருக்கு மாத்திரை போடணும்னு தெரியல, எத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் மாத்திரை எடுத்துக்கணும், இல்லை சாப்பிட்ட பிற்பாடு மாத்திரை எடுத்துக்கணும், இன்க்ளூடிங் மீ. அதனால் இந்த சோதனையான ஒரு காலகட்டம்னு அப்படி சொல்லுவாங்க. உண்மையாக கர்ணனுக்கு அப்படி ஒரு வரலாற்றில் சோதனையான காலகட்டம் நடந்ததான்னு தெரியல. எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் இது. ஏன்னா பிகே வந்து மரணம் மரணம் மரணம்னு ஒரு 1 hour மேலே பேசிட்டார். ஏற்கனவே எப்படா நேரம் வரும் போய் சேரலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற தலைமுறை கொஞ்சம் முன்னால் இருக்கிறாங்க. விதி வந்தால் சாவோம் அப்படின்னு மரணத்தை பற்றி இவ்வளோ உற்சாகமா அவர் பேசிட்ட பிற்பாடு அவையில் இருக்கவங்களுக்கெல்லாம் உற்சாகம் இறங்கிடுச்சு. என்னடா என்னைக்காவது ஒருத்தன் சாவதான் போகிறோம், இதில் என்ன இவன் பெரியவன் நான் பெரியவன், விருது கிடைக்கல அது கிடைக்கல. அவர் வேற சொன்னார், சுதீஷ் செந்திலோடைய பெயர் எந்த பெயரிலையும் பட்டியலே வரல. வாக்காளர் பட்டியலில் இருக்கா? முதல்ல வாக்காளர் பட்டியலே பேர் இல்லை. அப்படி இருக்கு அரசாங்கம். இவர் விருது பட்டியலில் இடம் கிடைக்கலன்னு கவலைப்படுறேங்கிறாரு. 1.5 கோடி பேரை தூக்கிறாங்க விருது பட்டியலில். வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துட்டாங்க. வாக்காளர் பட்டியலில் என் பெயரை சேருங்கள் என்று வரிசையில் போய் நிற்பவர்கள் அரசு ஆவணத்தின்படி அவர்களெல்லாம் இறந்து போனவர்கள். இறந்து போனவர்களே போய் அரசாங்கத்தில் எனக்கு ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்குற நாடு இது. அப்போ என்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, செத்து போனன்னு உங்களை அரசாங்கம் சொன்ன பிற்பாடு உயிரோட இருக்குன்னு நீங்க நிரூபிக்கணும். நான் உயிரோட இருக்கேன். முதல்லலாம் வாக்காளர் பட்டியனா இறந்து போன பிற்பாடு டெத்து சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. சில பேருக்கு அரசாங்கத்தில் கொஞ்சம் வேலை பார்த்ததுனால ஊதியம் வரும், பென்ஷன்லாம் வரும். அதனால் உறவினர்களை அடித்து பிடிச்சிட்டு இறந்த பாடி எடுக்கிறதுக்கு முன்னாலே உடனடியாக போய் பதிவு பண்ணி டெத்து சர்டிஃபிகேட் எடுத்து வந்துடுவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு பென்ஷன் வரணும் சார், அதனால் அலைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா பாடி எடுத்துகிட்டு போகிற பிற்பாடு எவிடன்ஸ் கொடுன்னு கேட்டாங்கன்னா, என்ன இறந்து போயிட்டான்னு தாசில்தார் வந்து அப்பா இறந்துட்டா எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாடியை காமிச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நீ அவசியமே இல்லை. இப்போ போனவனே என்ன சொல்லிடுறாங்க, சார் இந்த இவர் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் லிஸ்ட்டில் இருக்காது சார். இல்லைங்க நான் உயிரோடு தான் இருக்கேன், அதனால் என்னை சேர்த்துக்குங்க. அப்போனா நீங்கள் ஃபார்ம் பி ஃபில் பண்ணுங்க சார். பிஎல்ஓ அவர் வந்து உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுவார். நீங்கள் சாகலைன்னு நிரூபித்த பிற்பாடு அப்புறம் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்று விடும். சார் நீங்கள் வந்து இங்கே படித்த ஒரு சுதீர் செஞ்சரோட நண்பர் விருது பட்டியலில் பேர் வாங்கிறத விட இப்போ வாக்காளர் பட்டியலில் பேர் வாங்குறதா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் இந்த நேரம் மணி 1:15 ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நேரம் பேசலாம்? 10 நிமிஷம் 5 நிமிஷம். ஏன்னா பாவம் அவங்கள ரொம்ப படுத்தக்கூடாதுல்ல, அதனால். ஏன்னா பத்திரிக்கை என்பது இங்கே சொன்னாங்கல்ல, அவரோட பத்திரிக்கை காலம். சுதீர் வந்து என்னை பேசுறதுக்காக கூப்பிட்டாரு. நான் மாம்சன் அவரை கூப்பிடுவேன். அவர் என்னை கூப்பிட்ட நாள்லேருந்து எனக்கு ஒரு வடிவேலுடைய டைலாக் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. ஒரு படத்தில் சொல்லுவான், இந்த வேலைக்கு இவன் லாக்கி இல்லாதவன். அவன் போய் பார்க்குற ஆள்கிட்டலாம் கேட்டுகிட்டே இருப்பான். அவர் ஏதோ குசு குசுன்னு சொல்லிட்டு போனாரே என்னன்னு கேட்பான். போ மனசு சங்கடப்படுவான், நான் சொல்ல மாட்டேன் போ அப்படிம்பான். இல்லைங்க கடைசி நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது போயிடுறேன். இல்லைப்பா நீ அந்த வேலைக்கு லாக்கிப்பட மாட்டான்னு சொல்லிட்டாரு. என்ன வேலைக்கு அப்படின்னு கேட்பான். அப்புறம் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் கேட்பான். அதுதான் ரொம்ப துயரமானது. அந்த அம்மா இவனை பார்த்துட்டு சே போ அப்படின்றோம். என்னடா இவ்வளவும் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாளே அப்படின்னு அவன் கேட்பான். என்ன இல்லை நீ அந்த வேலைக்கு லாக்கிப்பட மாட்டேன், நீ போதான், கரெக்டாக தான் சொல்லிட்டாங்க அப்படின்பான். 1 வருஷமா அந்த ஊர்ல இப்படி சுற்றுவாங்க வடிவேலு. அவன் எந்த வேலைக்கு லாக்கிப்பட மாட்டானே அவனுக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறவன்லாம் சொல்லுவான் இந்த வேலைக்கு அவன் லாக்கிப்பட மாட்டான் அப்படின்னு. இவர் என்னை கூப்பிடும்போது எனக்கு அதான் தோணுச்சு, எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு இவர்? உண்மையாகவே இவருக்கு இந்த மேடையிலே அவரோடு பகிர்ந்து 18 ஆண்டு காலம் பத்திரிகை உறவுன்னு சொல்கிறாரு.
இந்த பத்திரிக்கையான நைட்டு வந்து அவரை நான் சந்திக்கும் போது ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து அவர்கிட்ட பேசினேன். ஒரு 9 மணிக்கு வந்தேன். 11:30 மணி வரைக்கும் விடலை. நீங்க பழைய கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. யார் யாரையே சொல்றாரு. அவரு பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடாம நம்மளை ஏன் கூப்பிடுறாரு இவரு? புரியவே இல்லை எனக்கு. அவரோட இந்த பத்திரிகையை தொடங்கியவர்கள் இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டும். அவரால் ஆதாயம் பெற்று ஒரு உயர்வான இடத்தில் போய் உட்கார்ந்தவர்கள் இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டும். அல்லது அவரால் அடையாளம் காணப்பட்டு இவன் சிறந்த பெரிய பத்திரிகையாளன் அல்ல எழுத்தாளன் என்று இவர் இரவும் பகலமாக கொஞ்சி குழாவி கொண்டாடியவர் அவரை ஆறத் தழுவி இங்கு பாராட்டி பேசியிருக்க வேண்டும். ஆனா வரலாற்றின் துயரமான காலகட்டம் எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் தான். என்ன போல சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கூப்பிடுறாரு. நீங்க வந்து பேசுங்க. உண்மையாவே அதுக்கு எனக்கு பதில் தெரியல. எதற்காக நம்மளை அழைத்திருப்பாரு? பத்திரிகையில நான் வேலை பார்க்குறேன். சரி, அதுக்காக இந்த பத்திரிகையாளனா அவனை வச்சு போடலாம் அப்படி கூப்பிட்டு இருப்பாரா அப்படின்னு பார்த்தா, அப்படியே ஒரு 10 நான் கேட்டேன். ஒரு 5 பேர் சொன்னேன், இல்லை 3 பேர் சொன்னேன். ஏன் இவங்களெல்லாம் நீங்க கூப்பிடல? அவங்கெல்லாம் வந்து உங்களை வாழ்த்தி இருக்கலாமே. இல்லை மாப்பிள்ள, இந்த பிரச்சனை, அது இந்த பிரச்சனை, அதுக்கு இது இந்த பிரச்சனை, அவருக்கு உடம்பு பிரச்சனை, அவருக்கு இது எல்லாத்தையும் காரணம் சொன்னார். இது எல்லாத்தையும் நான் கேட்கும் போது எனக்கு தோணுச்சு, விருது, இந்த வாழ்த்துக்கள் இதெல்லாம் வந்து நிலையானது அல்ல. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காந்தி தன்னுடைய போராட்ட வாழ்க்கையை 1908 சவுத் ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சார். 1908. 1920களில் இந்தியாவுக்கு வந்தார். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு புரட்சியை பண்ணிவிட்டு கருப்பின மக்களுக்கான ஒரு உரிமையை மீட்டு கையில் கொடுத்து விட்டு மாபெரும் சக்சஸ். நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் வாழ்கின்ற ஒரு இந்திய பிரஜையை பற்றி ஒரு பிரிட்டிஷ்காரன் கூட தன் பத்திரிகையில் எழுத மாட்டான். இவன் ஒரு ஆளு, இவன் ஒரு சும்ப, இவனை மாதிரி ஒரு ஆள் இந்த ஊர்ல இருக்கான்னு ஒரு பயம் எழுத மாட்டான். அப்படி எதுவுமே எழுதாத ஒரு காலகட்டத்தில் இவன் ஒரு மனிதன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மக்களுக்காக உழைக்கின்றான் என்கின்ற ஒரு செய்தியை கூட வெளியிட தயாராக இல்லாத ஒரு காலத்தில், எந்த பத்திரிகைகளும் அவனை திரும்பி கூட சீந்துவார் இல்லாத ஒரு காலத்தில் 1908 சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தியடிகள் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். அந்த கருப்பின மக்களுக்கு நிற வேற்றுமை அது சாதாரண விஷயம் அல்ல. அது தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பாரிய கொடிய செயல். அதிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று போராடி அந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை எல்லாம் கொடுத்துட்டு பிற்பாடு, நானா இருந்தா ஒரு கிராமபோன் ரெக்கார்ட்ல பாட்டை போட்டுட்டு ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு பாடிட்டே இருந்திருப்பேன். ஆனால் அந்த மனிதன் அந்த புரட்சியை முடிச்ச பிற்பாடு மீண்டும் இந்தியாவுக்கு 1920 வந்து, இப்ப சொன்னார்ல பிக்கு, 1948 நம்மளுடைய இனமான நண்பர் கோட்சே அன்பால் சுட்டு கொன்ற வரைக்கும் காந்தியடிகள் ஒரு நாளும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலையை செய்து கொண்டே இருந்தார். அவருக்கு 200 பிபி லெவல் 200. அவருக்கு இரத்த அழுத்தம் இருந்தது. அவருக்கு குடல் பிரச்சனைகள் இருந்தது, வயிறு பிரச்சனைகள் இருந்தது. வாழ்நாள் முழுவதும் பல்வேறு சோதனைகளை பண்ணார். பருப்பு சாப்பிடுவதை நிறுத்தினார். தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழலாமான்னு நினைச்சாரு. ஆட்டுப்பாலே போதும் என்றார். கொஞ்சோண்டு வேறுகடலை சாப்பிட்டு வாழலாம் என்றார். வேப்பலை மரத்திலிருந்து ஆடை போல தழையை அரைத்து வைத்து வேப்பலை சட்னியை தொட்டு சாப்பிட்டார். அது கூட போதாதுன்னுட்டு 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு உயிரோட வாழலாம் என்றார். அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்காரனை எதிர்ப்பதற்கு 21 நாளுக்கு மேல உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று கற்றுக் கொடுத்தார். இவ்வளவும் செஞ்சுட்டு ஒரு தேசத்தினுடைய அன்பு கொண்ட ஒரு மனிதன் அவனை நெஞ்சுக்கு நேராக சுட்டு கொன்ற பொழுது, காந்தியடிகள் செத்து போன பிற்பாடு, நண்பர்களே, இந்த தேசத்தில் அவருக்காக ஒரு விருது கூட வழங்கப்படவில்லை. ஒரு விருது கூட வழங்கப்பட.
நீங்கள் விருதாளர்கள் பட்டியலில் காந்தியடிகளோட பெயர் 1908 ஆரம்பித்து அவன் சாகிற 1948 வரை எந்த விருதுக்கும் காந்தியடிகளுடைய பெயர் பரிந்துரைக்கப்படவே இல்லை. ஆனால் வீட்டிலிருந்து சத்தியாகிரகத்தை கண்டுகொள்ளாமல், வெள்ளையனே வெளியேறு சத்தியத்தை திரும்பி பார்க்காமல், காந்தி நடத்தின அறப்போராட்டத்தை எதை பற்றியுமே யோசிக்காமல், காந்தி இயக்கம் தமிழ்நாட்டில் மாபெரும் இயக்கமாக வளர்ந்து பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டு இந்தியாவில் சாரையாக பஞ்ச பராரி மக்கள் காந்தியை பார்ப்பதற்காக கோடி கணக்கில் திரண்டு வந்த பொழுது தன் வீட்டிலே கதவு வைத்து கொண்டு தாழ் வைத்து கொண்டு உள்ளேயே எழுதி கொண்டிருந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு கதவை தட்டி இந்த அரசாங்கம், வெள்ளை அரசாங்கம், நோபல் பரிசை வீட்டுக்கு கொண்டாந்து தந்தாங்க. காந்தியும் தான் செய்தார் தியாகம். ஆனா எந்த தியாகத்தையுமே தாகூர் பண்ணல. வீட்டிலிருந்து உள்ளே உட்கார்ந்து கீதாஞ்சலி எழுதி கொண்டிருந்தார். தெருவிலே வெள்ளை ஏகாதிபத்தியம் மிகப்பெரிய தடியை வைத்து அவன் சத்தியாகிரகத்தில் வந்தே மாதரம் என்று சொல்கிற பொழுது தலையை இரண்டாக உடைத்து ரத்தத்தை எடுத்து அழகாக ருசித்த பொழுது அந்த காட்சியை கூட காணாமல் வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஆனால் இதற்கெல்லாம் தலைமை ஏற்று உண்ணா நோன்பு இருந்து மக்களை எழுப்பி இந்தியா முழுவதும் செருப்பு இல்லாமல் காடு மேடு முள் எல்லாம் கடந்து தன்னுடைய சரீரத்தில் சரியான போர்த்தி கொள்ளுகிற ஆடை கூட இல்லாமல் ஒரு அரை பக்கிரியாக இந்த மக்களுடைய மொத்த நலனுக்காக வாழ்ந்தவனுக்கு நண்பர்களே இந்த அரசாங்கம் ஒரு கலைமாமணி விருது கூட கொடுக்கவில்லை. நீங்க பத்மபூஷன் விருதுல அவர் பேர் இருக்கா? பாரத ரத்னா பேர்ல அவர் பேர் இருக்கா? ஆனால் நண்பர்களே, இந்த தேசம் காந்தியவே கொடுத்தது. இந்த தேசம் மக்கள் எல்லாம் இந்த தேசத்தையே காந்திக்காக கொடுத்தார்கள். அதனால தான் விருது கொடுத்தவர்களுக்கெல்லாம் வீட்டில் பட்டியல் போடுறாங்க. அரசாங்க அதிகாரிகிட்ட போய் பார்த்தீங்கன்னா விருது பட்டியலில் பேர் இருக்கும். ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், இதெல்லாம் பேர் விருது வாங்கின பிற்பாடு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் எந்த அரசாங்க ஏட்டிலேயும் காந்தியினுடைய பெயர் இல்லை. ஆனால் எல்லா அரசு நீதி சாலைகளையும் அறச்சாலைகளிலும் காந்தியோட படம் தான் இருக்கு. நீதிமன்றத்துல போனா எந்த சட்டத்திலும் இல்லை காந்தி படத்தை பின்னாலே மாட்டி வைக்க வேண்டும் என்று எந்த இந்திய சட்டத்திலும் இல்லை. ஆனால் எழுதப்படாத ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கிறது. அது அற உணர்ச்சியின்பால் எழுதப்பட்ட சட்டம். எங்கெல்லாம் நேர்மை என்று நினைக்கிறார்களோ, எங்கெல்லாம் சத்தியம் என்று நினைக்கிறார்களோ, அங்கெல்லாம் அவனே காந்தி படத்தை மாட்டிடுறான். கீழே எந்த இதுவுமே இல்லை, சதுப்பட்டம் கிடையாது. காந்தி வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பிரிட்டிஷ்காரர்களே சதுப்பட்டம் வழங்கினார்கள். அப்படி கிடையாது. அவர் ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு தபேல்தார் கிடையாது, ஒரு மணியக்காரன் கிடையாது, ஒரு ஆரை கிடையாது. அரசாங்கத்தில் பச்சை இங்கில் கையெழுத்து போடுகிற அளவிற்கு ஒரு சாதாரண லெவலுக்கான அதிகாரம் கூட பெறாத ஒரு மனிதன். ஆனால் நண்பர்களே, வரலாற்றில் அந்த ஆள் வாழ்கிறான். வரலாற்றில் வாழுகிறான். நீங்கள் வரலாற்றில் வாழ வேண்டும் என்றால், சொன்னாங்கல்ல, மனித குலம் இறந்து போய்விட்டது, எல்லாத்துக்கும் சாவுதான், எல்லா மரணத்தை வெல்ல முடியாது. மரணத்தை வெல்ல முடியும். மரணத்தை வெல்றதுக்கு ஒரு அழகான லேகியம் இருக்கு. நீங்க 1980 70 பத்திரிகையை திரட்டினீங்கன்னா ஜீவன் மின்டோன்னு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. பால்லாம் புஜமா வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் அப்படி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி லேகியம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்க மரணத்தை வெல்ல முடியாது. மரணத்தை வெல்வதற்கு மனிதனுக்கு இயற்கையாவே இறைவன் ஒரு அழகான இன்ப உணர்ச்சியை கொடுத்திருக்கான். அதுதான் வீர உணர்ச்சி. நீங்க வீர உணர்ச்சியை நீங்கள் கை கொண்டால் மரணத்தை வெல்ல முடியும். என்ன டுபாகுரான்னு நீங்க கேட்கலாம். டுபாகூர் கிடையாது. நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தனை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருக்கீங்களா? 1700 சொச்சம் 1700 சொச்சம் பாளையக்காரர்கள் பரம்பரையில் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லா சமஸ்தானங்களையும் ஒழித்து விட்டு, எல்லா ஜமீன் முறைகளையும் ஒழித்து விட்டு, எல்லா அதிகாரங்களையும் பறித்து விட்டு, வெறுமனே ஊமை ஜனங்களாக நீ வாழலாம் என்று
அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கிற பொழுது, நீ யாரடா எனக்கு அதிகாரம் கொடுப்பதின் என்று ஒரு மனிதன் பிரிட்டிஷை எதிர்த்து கடிதம் எழுதுகிறார். நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு 400-500 கடிதம் இருக்கு. வீரபாண்டியன் கட்டபொம்மனுக்கும் ஜார்ஜ் துரைக்கும் வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கும் எழுதப்பட்ட கடிதங்கள் ஆவணங்களாக இருக்கிறது. அந்த ஆவணத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதுகிறான், உனக்கு என்னால் கிஸ்தி கொடுக்க முடியாது, உனக்கு என்னால் கிஸ்தி கொடுக்க முடியாது. மீண்டும் ஜார்ஜ் துரை எழுதுகிறான், 6 மாதம் தவணை முடிந்து விட்டது, எல்லா ஜமீன்களும் பணம் கொடுத்து விட்டார்கள், 7வது தவணை பிறந்து விட்டது, இதுவரை முதல் செட்டில்மெண்ட் கூட நடக்கவில்லை, உடனடியாக பணத்தை கப்பத்தை அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் கும்பேனி படைகளை உனக்கு அனுப்புவேன், நீ அதை எதிர்கொள்ள நேரிடும் என்ற போது வீரபாண்டியன் கட்டபொம்மன் மீண்டும் எழுதுகிறான். இது ஏதோ பொய் கதை கிடையாது, வரலாற்றில் இருக்கிறது. என் ஊரில் மழை இல்லை, பஞ்சகாலமாக இருக்கிறது, மக்களுக்கு இங்கு சாப்பாடு கொடுப்பதற்கே முடியல, பரிவாளம் பண்ண முடியல, ஆகவே உனக்கு வரி கட்ட முடியாதுன்னு கடிதம் எழுதுறான். ஆனா மழை பெய்யுது, மும்மாரி பொழியுது, விவசாயம் நடக்குது. பாளைய குலத்திலேயே செழிப்பான நிலம் கொண்டது பாஞ்சாலங்குறிச்சி. எல்லாமே பருத்தி காடுகளாக, செம்பருத்தி பெரும் பருத்தி கரிசல் பூமிகளாக இருந்த இடத்தை தாண்டி பாஞ்சாலங்குறிச்சி இருக்கிறதுலேயே அழகான செழுமையான இடம். நல்லா மழை பெஞ்சு அருமையா இருக்கு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சுத்தி 7-8 கிணறுகள் இருக்கு. 1970 நாகசாமி போய் அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு எழுதுறாரு, பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் குளிப்பதற்கு தனியாக கிணறு, அவன் மனைவி குளிப்பதற்கு தனியாக கிணறு, அதிகாரிகள் குளிப்பதற்கு தனியாக கிணறு, ஊர் மக்கள் குளிப்பதற்கு தனியாக கிணறு, வேறு நபர்கள் வந்து இங்கு தங்கினால், வேறு சமஸ்தானத்திலிருந்து தங்கினால் அவர்கள் குளிப்பதற்கு தனியாக கிணறு, எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரே சேர்ந்த மாதிரி இவ்வளவு செழிப்பான நிலம் கொண்ட ஒரு பூமியை கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் என் ஊர்ல இருந்து உனக்கு கிஸ்து கொடுக்க முடியாதுன்னா. வெள்ளைக்காரன் திரும்ப எழுதுறான், ஜாசன் துரை, 8வது தவணை முடிந்து விட்டது, பணம் அனுப்பவில்லை என்றால் கும்பெனி படைகளை திரும்ப அனுப்புவோம். நண்பர்களே, பிரிட்டிஷ் ஆவணத்தைப்படி சொல்றேன், மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் அந்த பாஞ்சாலங்குறிச்சி அடைக்கிறதுக்காக படைகளை திரட்டி கொண்டு வந்திருக்கான் பிரிட்டிஷ்காரன். ஆனால் கடைசி வரை கயத்தாரில் தூக்கு மேடையில் நிற்கிற வரை வீரபாண்டிய கட்டபொம்மன் கடைசி கடிதத்தில் எழுதுகிறான், நான் உயிர் உள்ள வரை உனக்கு கப்பம் கட்ட முடியாது. லெட்டர் இருக்கு, நீங்க போனீங்கன்னா ஜெயின்சார் கோட்டையில பார்க்கலாம். ஆக இன்னைய வரைக்கும் 1700 சொச்சத்தில் தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த தமிழ் மண்ணில் நாட்டார்புற பாடல்களாக, தெய்வ வழிபாடுகளாக, மக்களுடைய குல தெய்வமாக, சாதி மத பேதங்களை தாண்டி அந்த ஊர் மக்கள் இப்பொழுதும் தொழுகிறார்கள், அவனை விழுந்து விழுந்து வணங்குகிறார்கள். இது எப்படி நடந்தது? ஒரு மனிதன் சாகாம இருப்பதற்கு வீர உணர்ச்சி. வரலாற்றில் நீங்கள் வீர உணர்ச்சியை பெற்றால் ஒரு மனிதன் சாக முடியாது. ஆக எல்லா மனிதர்களும் சாகிறார்கள் தான், அதுக்காக கவலைப்பட முடியாது. பிறக்கும் பொழுதே ஒரு மனிதன் மரணத்துக்காகத்தான் பிறக்கிறான் என்பது முடிவான காரியம். ஆனால் கடிதத்தில் என்ன எழுதுகிறார்கள்? வாழ்ந்து விட்டு போன கணக்கு எழுதுகிறவர்கள் இந்த தேதியில் பிறந்தார், இந்த தேதியில் இறந்தார் என்ற கணக்கு அல்ல. இவன் வாழும்போது என்ன செய்தான், அதுக்கு பேர் தான் வரலாறு. மக்களுக்கு பலனுள்ள காரியங்களை இவன் செய்தானா? ஊரை அடித்து உலையில் போட்டானா? ஊரை அடித்து உலையில் போட்டானா? வள்ளலார் எழுதுறாரு இல்ல, வேலையை வாங்கி கொண்டு கூலியை குறைத்து கொடுத்தேனா? அவனுக்கு வேற எதுவும் பெருசா தெரியல. மாபெரும் பாவச் செயல். வள்ளலார் எழுதுறாரு, மாபெரும் பாவச் செயல் என்ன எழுதுறாரு, நான் அப்படி என்னையா துரோகம் பண்ணிட்டேன், உங்களிடம் வேலையை வாங்கி கொண்டு கூலியை குறைத்து கொடுத்தேனா, அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்னு எழுதுறான். ஆக இந்த காலத்தில் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், புதுமைப்பித்தன் சாகிற வரை அவன் வீட்டு வாசலில் எந்த விருதும் போய் சேரவில்லை. டிகேசின்னு ஒருத்தர் இருந்தான், டிகே சிதம்பரம். டிகேசின்னா குற்றாலமுனின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தை எல்லாம் முன்னால இருந்து படிப்பான்னா டிகேசி பின்னால இருந்தே படிப்பான். கம்ப ரசம் இருக்கு இல்லைங்களா, கம்பத்தை அப்படியே கரைத்து குடித்தவன், ஆடங்கால் தொய்ந்தவன்.
சட்டம் படித்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் கம்பராமாயணத்தை மட்டுமே பேசுவேன், கம்பனை மட்டுமே பாடுவேன் என்று சாகுற வரை வாழ்ந்த குற்றால முனி டிகேசி, கம்பனில் ஆழங்கால் பண்றவர், சா கணேசனை விட மிகப்பெரிய சிறந்த மேதை, இன்று இருக்கிற இவர் நம்மளுடைய இலங்கை ஜெயராஜோட மாபெரும் மேதை டிகேசி, கம்பராமாயணத்தை கசடர கட்டுவிட்டு மக்களுக்கு போதித்த டிகேசி வீட்டுக்கு கடைசி வரைக்கும் ஒரு சின்ன பாத்திரம், ஒரு சின்ன பித்தளை ஏடு, ஒரு செப்பனா காசி வீட்டுக்கு போல விருது யாரும் வாங்கல. பாரதி தொடங்கினான் தன் வாழ்வை. அவன் நினைத்திருந்தால் அழகுற, பலனுற, செம்மை உற அவன் வாழ்க்கை மிகச்சிறந்த வாய்ப்பை அவன் நடத்தியிருக்க முடியும். அவன் அழகா ஆங்கிலம் பேசுவான். ஒண்ணுமே செய்யாம சமஸ்தானத்துல உட்காந்துருந்தானா 3 வேளை சாப்பாடு. 8 தூர் வரைக்கும் அழகான விளைச்சல் கொண்ட பூமி. மானியமாக கொண்டாந்து கொடுக்கறதுல பாதி வாங்கிட்டா போதும், அழகா வாழ முடியும். அதை விட்டு அவனுக்காக காத்து இருந்தது அழகான தமிழ் சேவை செய்வதற்கு. அவனுக்கு தமிழ் ஆசிரியர் பணி காத்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் தூக்கி கெடாசி விட்டு இந்த சமஸ்தானத்தினுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் துறந்து விட்டு சத்தியமாகி முனிவராகி எங்கேயோ போய் பாதாளத்துல போய் உட்காந்து ஜபம் பண்ணல, முனிவராக தன்னிலை மறந்து அப்படி யோகம் பண்ணல. ஆனால் இந்த ஊருக்கு உழைத்திடல் யோகம்னு ஊர்ல போய் மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு எழுத்தாள எழுதி அவன் ஒரு வரலாற்றை படைத்தான். அதனால்தான் சொன்னா, இந்த புவிதனில் சாகாத வரம் நான் பெறுவேன். இன்னைய வரைக்கும் பாரதி சாகல. அவன் எழுதின எழுத்துக்கள் அப்படியே உயிரோடு இருக்கு. ஆவணங்களாக இந்தியா பத்திரிகை நடத்தினான், விஜயா பத்திரிகை நடத்தினான். அவன் பத்திரிகைகள்ல பக்கம் பக்கமாக எழுதினான். பிரிட்டிஷை வசைபாடினான், தமிழை எதிர்ப்பவனை வகுந்து எடுத்தான். இவ்வளவும் செய்த பாரதிக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு சமஸ்தானத்திலிருந்து கூட, ஒரு அரசாங்கத்திலிருந்து கூட ஒரணா பரிசு கிடைக்கவில்லை. ஆக நீங்க எங்க இன்பம் பெற வேண்டும் என்றால், உங்களுக்கு முன்னால் இருக்க தலைமுறையோட நீங்க சேர்த்து பார்த்தா தான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்மளை யார் கொண்டாடுகிறார்கள், நம்மளை யார் நம்மளை புறக்கணிக்கிறார்கள், யாரும் புறக்கணிக்க முடியாது. சுதீர் செந்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கடிதம் போட்டாரு. இந்த பத்திரிகையை உயிர் எழுத்து, நான் பேசுற டாபிக் அதுதான், இந்த பத்திரிகையை நான் நிறுத்த போறேன்னாரு. நான் உடனே மகிழ்ச்சி, நிறுத்தி விடுங்கன்னு. எல்லாரும் அழுதான். ஐயோ நிறுத்திட்டீங்கன்னா என்ன பண்றது, ஐயோ இது. நான் சொன்னேன், ஒன்றும் கவலை இல்லை, நிறுத்திடுங்க. ஒரு காரியம் தனக்கு வேண்டாம் என்று தோணுகிற பொழுது, தன்னை யாரும் ஆதரிக்க நிலைப்பாடு இல்லை என்கிற பொழுது, அதை நடத்தி பயிலுன்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம நிறுத்திடணும். நாம் செய்கிற காரியம் உண்மையாகவே சரியானது தான், இது ஊருக்கு பலனுள்ள காரியம் என்று உலகமே சொல்லினாலும் நம்ம மனசு சொன்னிச்சுன்னா அதை விடாம செய்யணும். உங்க மனசே இதை நிறுத்திடலான்னு சொன்னா நிறுத்திடுங்கன்னு. காரணம், அதுக்கு அழுதவர்கள் யாரும் பின்னால் அவரே சொன்னாரு. ஆனந்த உடனே பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, நான் இதை நிறுத்த போறேன்னு சொன்னவனே எல்லாம் அலறான ஒழியே அழுறவை எவனும் ஒரு சந்தா கூட கட்ட மாட்டேங்கிறா, ஒரு சந்தா கூட இதுக்கு வரவில்லை. நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்காரு, வீட இல்லை. ஆக யாரும் உங்களை மதிப்பார் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை விட்டுறது நல்லது. அதை ஏன் கட்டி அழுதுகிட்டு? அப்ப நான் சொன்னேன், இதை விட்டுருங்க அப்படின்னு. மற்றவன் யாரும் சொல்லலை. ஏன் என்றால், இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகட்டும், இவ்வளவுதானே நஷ்டம் ஆயிருக்கு, தெருவுக்கு நிக்கட்டுமே, அதுல ஒரு மகிழ்ச்சி. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு பொருளை இழக்கிறான் என்றால் அதற்காக துயர்படும் உள்ளங்கள் குறைந்து விட்டது. நீ பரவாயில்லப்பா, இன்னும் கொஞ்சம் வீதிக்கு வா, இன்னும் கொஞ்சம் இழப்பை சந்திக்க வா. நான் நினைச்சேன், அந்த நேரத்தில் அவரை தாங்கி பிடிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வந்து விடுவார்கள். ஏன்னா பலன் பெற்றவர்கள் அதிகம். சுதீர் செஞ்சனால எனக்கு காலனா பலனே கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. ஆனா அவரை மாம்சன்னு கூப்பிடுவார். என்னால அவருக்கு ஒரு பலனும் கிடையாது, அவர் என்னை மாப்பிள்ளன்னு கூப்பிடுவார். ஆனால் இந்த அன்பு சாகாமல் 25 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது. ஏன் என்றால், அவர் பாக்கெட்ல இருக்கிறது என் பாக்கெட்டுக்கு மாறணும்னு நான் நினைக்கல, என் பாக்கெட்ல இருக்கிறது அவர் பாக்கெட்டுக்கு போகணும்னு அவர் நினைக்கல.
அவருடைய சேவையையும் அவருடைய பணியையும் நான் மதித்தேன். ஒருவேளை இப்ப வடிவேல் மாதிரி ஏன்டா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சா, ஒருவேளை இவர் சேவையை நான் புரிந்து கொண்டு மதித்தேன் என்று இந்த அழைத்திருக்கலாம். ஒரு பத்திரிகை நடத்துறதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாலே பெரிய விஷயமே கிடையாது. படிப்பார்கள் இருந்தால் கடை விரிப்பான் கொள்வார் இல்லைன்னு திருவிக்க அழுததை போல, அந்த காலத்துல படிச்சவன் இருந்தான், பத்திரிக்கை வாங்கினா நடத்தினாங்க, பிரச்சனை இல்லை. ஆனந்த விகடன்ல இருந்து கல்கி வெளியேறி வந்து கல்கி பத்திரிகையை தொடங்கிய ஒரே ஆண்டுகளில் அந்த பத்திரிகையினுடைய விற்பனை 2 லட்சம். நண்பர்களே, வரலாற்று நாவலை எழுதின ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா, வரலாற்று நாவலுடைய முதல் வரிசையில் அது சரியோ தவறோ, நல்லதோ கெட்டதோ, சிறப்போ சிறப்பில்லையோ, கல்கியோட பேர் முதல்ல வரும். நண்பர்களே, சாகுற வரைக்கும் ஒருத்தவங்க கூட ஒரு விருது கொடுக்கல. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர்களில் ஒரு ஆள் சுஜாதா. அந்த ஆள் எழுத்தாளர் மட்டும் இல்ல, பெரிய விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சாரு நீங்க கேட்டா, விண்கலத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஆனா நீங்க போறீங்கல்ல, ஓட்டு போட்டவனே மிஷின்ல விழுது பாருங்க, அந்த ஓட்டு மிஷின் அவர் தான் கண்டுபிடிச்சார். நண்பர்களே, அவர் தமிழில் அறிவியல் புனை இலக்கியத்துக்கு மிக முக்கியமான விஷயங்களை எழுதின சுஜாதாவுக்கு சாகுற வரைக்கும் ஒரு விருது கிடைக்கவில்லை. சொந்த சாதியிலிருந்து விருது கிடைக்கல. சரி, அதை விடுங்க. இத்தனை லட்சம் பேர், இவ்வளவு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 60-70 கோடி மக்கள் ஓட்டு போடுற மிஷினை கண்டுபிடிச்சான்ல, அதுக்காக ஒரு பத்மஸ்ரீ விருது கூட கிடைக்கல. சுஜாதா எங்கேயுமே சாகிற வரைக்கும் எனக்கு விருது கிடைக்கலன்னு எழுதல. அதுதான் மரியாதை, அதான் கௌரவம். நான் வீர உணர்ச்சின்னு சொன்னேன்ல, அதுதான் வீர உணர்ச்சி. ஜெயகாந்தனிடம் போய் கேட்டார்கள், இப்பொழுதுதான் உங்களுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்கிறார்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஜெயகாந்தன் கொஞ்சம் ரொம்ப திமிரான ஆளு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவன் சொன்னான், இதுல நினைப்பதுக்கு என்ன இருக்கிறது, கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் தான். திரும்ப கேட்டார்கள், இதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? எனக்கு என்ன மகிழ்ச்சி, கொடுத்தவர்களுக்கு தான் மகிழ்ச்சி. இந்த விருதால் எனக்கு கொடுத்ததால் விருது பலன் பெறுகிறது, இந்த விருது எனக்கு அளித்ததால் அது கௌரவம் அடைகிறது என்று சொன்னான். எவனா சொல்லுவானா? ஜான் பீட்டா விருது கொடுத்தாங்க. ஜான் பீட்டானா ஞானபீட விருதுன்னு. தமிழ்ல நிறைய பேர் அதுக்கு மகச்சரி எழுதிட்டு இருக்காங்க. ஐயா, எனக்கு எப்படியாவது ஞானபீட விருது கொடுங்கள். யார் யார் காலிலெல்லாம் விழணுமோ, ஒரு படத்துல சத்யராஜ் தவுள் கத்துக்க போவோம், எல்லா குழந்தை காலிலையும் விழுவோம். சின்ன குழந்தை உள்ள ஒன்று ஓடி வரும், அது காலிலையும் விழுவான். ஏன்டா இது காலில் விழுறேன்னு கவுண்ட் பண்ணி கேட்பான். இவன் சொல்லுவான், நாளைக்கு அவன் வித்வான் ஆயிடுவான், அதனால இப்பயே காலில் விழுந்துருவான். அது போல விருந்து வாங்குவதற்காக பல எழுத்தாளர்கள் எல்லா அரசாங்க அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை பார்த்து சாஷ்டாங்கமாக விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஜான் பீட்டா வீடு தேடி வந்தபோது ஜெயகாந்தன் சொன்னார், இந்த விருதால் எனக்கு ஒரு பலனும் இல்லை, இதனால் எனக்கு எந்த கௌரவமும் இல்லை, இந்த விருதை எனக்கு கொடுத்ததால் தமிழ் உயர்ந்தது, இந்த தமிழ் உயர்ந்ததால் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகவே என்னால் இந்த விருது சிறப்படைகிறதுன்னு சொன்னா சார். அந்த கௌரவ உணர்ச்சி எழுத்தாளர்களுக்கு போயிடுச்சு. இப்ப எதை கொடுத்தாலும் வாங்கறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. எதை ஒண்ணா கொடுங்க, எனக்கு ஒரு ஏதோ ஒன்று கொடுங்க சார். ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு கூட எந்த விருதும் யாரும் கொடுக்கல. ஜெயகாந்தனை போல நான் தைரியமா நிற்கிறேன். ஏன் என்றால், இந்த விருதுக்காக நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கல. இதை செய்வதால் நான் இன்பம் அடைகிறேன். இதை செய்யும் பொழுது எனக்கு இன்பம் வருகிறது. நான் எந்த மருத்துவமனையிலும் போய் ஒரு காலநாக்கு மாத்திரை வாங்கி இன்பம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. எந்த கோயில் வாசலிலும் போய் தெய்வமே எனக்கு இந்த இன்பத்தை கொடு என்று நான் கேட்க முடியாது. இந்த வேலையை செய்வதால் நான் இன்பம் பெறுகிறேன். அதற்காக இதை நான் செய்கிறேன். இதை நான் செய்யவில்லை என்றால் யாருக்காவது ஏதாவது கேடா? ஒரு மயிரும் கிடையாது. யாராவது என் வீட்டுக்கு லெட்டர் போட்டானா, நீ இதை செய்யறேன்னா உனக்கு ஆட்டோ வச்சு கொலை மிரட்டல் பண்ணுவோம், நாளை காலையில ஆட்டோ வந்து உன் கழுத்து பிளந்துருவாங்கன்னு எவனா சொன்னானா? ஒரு பையனும் சொல்லலை. என்னுடைய மனித உணர்ச்சியின்பால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பிறந்ததற்காக என் ஜாதியினுடைய தாழ்ந்த நிலையை ஒரு விறகடையாவது மேலே உயர்த்தி நிறுத்திவிட முடியாதா என்ற கனவில் எழுதுகிறேன். அவ்வளவுதான்.
ஒருவேளை ஜாதி வளராமல் போய்விடலாம். இந்த உணர்ச்சி, என்னுடைய உணர்ச்சி போய் சேராமல் அந்த மக்களிடம் ஒரு பரி உணர்ச்சியோ அல்லது மேல் உணர்ச்சியோ வராமல் போகலாம். ஆனால் நான் செய்த வேலை நிற்கும், நான் செய்த காரியம் நிற்கும், நான் சொன்ன சொல் நிற்கும், நான் எழுதிய வார்த்தை சத்தியம் நிற்கும். ஆகவே இந்த காரியத்தை செய்யணும். 18 வருஷமா இந்த பத்திரிகையை நடத்துறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவருக்கு என் கொள்கைக்கு சம்பந்தமே கிடையாது. நான் காந்தி வழி நடப்பவன், அவர் காரல் மார்க்ஸ் வழியில் நடப்பவர். காந்தியும் காரல் மார்க்ஸும் ஒண்ணுதான். இந்த மானுட விடுதலை என்பது 2 பேருக்கு இலக்கான ஒன்றுதான். ஆனால் அறவழியில் அழகாக தன்னை வருத்தி கொண்டு இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதை உடைத்து விடலாம், இந்த பணக்காரன் ஏழை என்பதை ஒழித்து விடலாம், அவன் அற உணர்ச்சியை எழுப்புவதன் மூலமாக அவனை நாம் சீர்படுத்தி விடலாம் என்று காந்தி நம்பினார். ஆனால் மார்க்சியம் அதற்கு எதிரான சிந்தனையில், அல்லல்ல, அடியாத மாடு படியாது, கொஞ்சம் அடிச்சாதான் படிவான், பணக்காரனை கொஞ்சம் பிடிச்சாதான் படிவான், அந்த மனநிலை. ஆக காந்திய மனநிலையில் இருக்கிற நான் இந்த பத்திரிகையில் இவர் காரல் மார்க்ஸை பற்றியும் காரல் மார்க்ஸ் நூற்றாண்டு பற்றியும் எழுதுகிற பொழுது எனக்கு எந்த ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் அதை நான் படிக்கிறேன். தமிழ்நாட்டில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா, ஒரு சித்தாந்தத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் இன்னொரு சித்தாந்தத்தின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பது, ஒப்புக்கு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு குலதெய்வத்தை வழிபடுகிறவன் ஒப்புக்கு இன்னொரு தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. எங்க சாமி இல்லை சார், நாங்க வேற வழி, நாங்க அந்த கோயிலுக்கு போக மாட்டோம், நாங்க இந்த கோயிலுக்கு தான் போவோம், எங்களுக்கு குலதெய்வம் அந்த ஊர்ல இருக்கு, அவங்களுக்கு தான் இந்த பக்கம். சாமியிலேயே உணர்ச்சிகள் வேறு. ஆக இந்த பத்திரிகைகளில் பல்வேறு உணர்ச்சிகள். இவர் சொல்றாரு இல்லையா, 18 ஆண்டுகள் இந்த பத்திரிகையை நடத்துகிறேன், நீங்க ஜெயிலுக்கு போல, இந்த பத்திரிகையை நடத்துவதால் நீங்கள் ஜெயிலுக்கு போல, இந்த பத்திரிகையினால உங்கள் மேல ஒரு 420 கேஸ் கூட வரல, உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மகஜர் கூட வரவில்லை, நீங்கள் மகிழலாம். ஆனால் திருவிக பத்திரிகை நடத்திய பொழுது அவனுக்கு சம்மன் வந்தது, அவன் ஜெயிலுக்கு போனான். காந்தி பத்திரிகையை நடத்தியதற்காக ஜெயிலுக்கு போனார். தான் ஜெயிலுக்கு போனது இல்லாமல் தன் மனைவியையும் ஜெயிலுக்கு கொண்டு போனார். தன் மனைவியை ஜெயிலுக்கு கொண்டு போனது இல்லாமல் தன்னை நம்பிய அத்தனை ஜனங்களையும் ஜெயிலுக்கு கொண்டு போனார். ஊருக்கு அத்தனை பேரும் கைது செய்தார்கள். காந்தியை வைத்து கூட்டம் போட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் நண்பர்களே, அந்த நிலைமையிலிருந்து உங்க நிலைமை மேலானது. அப்படிதான் நீங்க பாத்துக்கிறீங்க. என்னப்பா எனக்கு என்ன நோபல் பரிசே வரலையே, அப்படி ஜன்னலை திறக்கக்கூடாது. 4 மாசம் ஒருத்தன் ஜெயில இருந்திருக்கான். காமராஜர் எனக்கு தெரிஞ்சு 2000 சொச்ச நாட்கள் ஜெயில இருந்திருக்காரு. 2000 இல்ல 3000 சொச்ச நாட்கள். காமராஜரை விட நீங்க நல்லவருன்னு நினைச்சீங்க. காமராஜர் லெவலுக்கு நீங்க உள்ள வைக்கல, உங்களை பெண்ட் எடுக்கல. காந்தி அளவுக்கு உங்களை உள்ள வச்சு பெண்ட் எடுக்கல. அல்லது வேறு சில நபர்கள் அளவுக்கு பத்திரிகையை நடத்தியதற்காக யாரும் ஜெயில வைக்கல. உங்களுடைய நிலை கொஞ்சம் மேலானது. அதை தான் நீங்க பார்க்கணும். தமிழன்னு ஒரு பத்திரிகையை அயோத்திதாசர் பண்டிதர் நடத்தினார். அந்த பத்திரிகைன்னு ஒண்ணு நடத்தினாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 100 ஆண்டு கழிச்சு தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கு. 100 ஆண்டு கழிச்சு பிற்பாடுதான் எல்லாரும் கத்துறான், அயோத்திதாசர் என்பவர் மாபெரும் சிந்தனையாளர், அவரை புறக்கணித்து விட்டீர்களே. 100 ஆண்டுகள் கழித்துதான். எல்லாருக்குமே 100 வருஷம், உங்களுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகல. 100 வருஷம் ஆனா உங்களை கொண்டாடுவதா வேண்டாமா என்பது நீங்க செய்த செயல் முடிவு செய்யும். அதுக்காக நீங்க வருந்தாதீங்க. இந்த வாழ்க்கையை ஒப்புற உளமாற சத்திய நேர்மையோடு நான் வாழ்ந்தேன் என்று நீங்கள் ஆவி பிரிகிற பொழுது நினைத்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஐயையோ, நினைத்தது எதையுமே செய்யாமல் சாகிறேனே என்று நீங்கள் வருந்தினால் நீங்கள் வாழ்ந்ததற்கு எந்த பலனும் இல்லை என்று பொருள். நான் அந்த பேரை இப்பயே பெற்றுவிட்டேன். மரணம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இவர் கவிதையெல்லாம் மரணமா எழுதுறாருங்கிறாங்க. நாம் வாழ்வதற்காகத்தான் பிறக்கிறோம். நம் வாழ்க்கை எதற்காக பணிக்கப்பட்டது? வாழ்வதற்காக. நாம் அனுதினமும் மரணத்தை பற்றி கட்டி கொண்டு அழுவதற்கு நாம் சன்னியாசி கிடையாது.
நமக்கு சக உயிர்கள் இருக்கிறார்கள், சக நண்பர்கள் இருக்கிறார்கள், சக சமூகம் இருக்கிறது. அவர்களுடைய தாழ் நிலையை நினைத்து நாம் கவலை கொள்ள வேண்டும், அதற்காக நாம் வருந்த வேண்டும். அது மரணத்தை விட மேலான யோக நிலை என்று நான் சொல்வேன். ஒருத்தவன் எப்படி செத்தா எனக்கு என்ன, என் வீட்டில் அடுப்பு எரியுது அதுவே சால சிறந்தது என்று நம்பினால் அவன் மனித ஜாதிக்குள் வரமாட்டான். ஆகவே நீங்கள் மரணத்தை பற்றியும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் சொத்தில், உங்களுடைய உழைப்பில், உங்களுடைய வருமானத்தில் இந்த சமூகத்துக்காக 18 ஆண்டுகள் கட்டிக்கொண்டு இந்த வேலையை நான் செய்தேன் என்று நீங்கள் நம்பினால் அதை விட உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வேறொன்று கிடையாது. நீங்க அப்படி நினைங்க. நான் அப்படிதான் நினைப்பேன். என்னை யாருமே பேசலாமா, வெளில போப்பா, நீ எதுவும் பேசாத போ, நான் இன்பமா இருக்கிறேன், நீ என்ன ரொம்ப துன்பமாக்கிறாத. நான் துன்பம் அடைவதற்காக என் காதுகள் இல்லை. நல்ல வார்த்தைகளை கேட்டு நான் இன்புற வாழ்வதற்காகத்தான் வாழ்கிறேன். இந்த வேலைகளை செய்கிற பொழுது நமக்கு இன்ப உணர்ச்சி, அற உணர்ச்சி, பரி உணர்ச்சி எல்லாம் கிடைத்தால் அது சௌகரியம். அது கிடைக்கவில்லை என்றால் அது கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை விட்டு நம்மளை யாரும் கொண்டாடல, கௌரவம் இல்லை, விருது இல்லை. சார், பாலச்சந்தர் வீட்டுக்கு போனேன் நான். அவர் பாலச்சந்தர் வீட்டுக்கு நான் உள்ள போகும்பொழுது பாலச்சந்தர் வீடு முழுக்க கல்லால கட்டல. இவர் இன்ஜினியர், அவருக்கு தெரியும். கல்லால கட்டல. பாலச்சந்தர் வீடு முழுவதுமே விருதுகளால் கட்டப்பட்டிருந்தது. திரும்புற பக்கம்லாம் விருது. நண்பர்களே, இன்னைக்கு பாலச்சந்தரை பத்தி பேசுவதற்கு ஆள் இருக்கார்களா? அவர் படத்தை பத்தி சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா? இவ்வளவு சிவாஜி கணேசனே ஒரு பெரிய நடிகர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 92 வரைக்கும் 1952 ஆரம்பிச்சு 92 வரைக்கும் இந்த தமிழ்ச்சகம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்மன், பொறுங்க அவசரப்படாது. கப்பலோட்டிய தமிழன், பராசக்தி வீர உணர்ச்சி, இருங்க அவசரம், வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க. பாசமலர், இப்பதான் கிட்ட வந்திருக்கீங்க, வாங்க. கடைசி வரைக்கும் தேவர் மகன் பார்க்கலாம், கொஞ்சம் இருங்க. இவ்வளவும் சொன்ன பிற்பாடு, இறந்த பிற்பாடு சொன்னான், இவனை மாதிரி ஒரு மாபெரும் நடிகனை தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது சார். தமிழ் மனம் என்பது அவ்வளவு தூரம் பரிசோதனை முயற்சி பண்ணுவாங்க, அவ்வளவு பரிசோதனை. சாகர பிற்பாடு இனிமேலும் இவனை புறக்கணிக்க முடியாது என்பதனால் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு, ஐயையோ போய் சேர்ந்தானே, ஐயையோ இந்த உலகம் இவனை கண்டுகொள்ளவில்லை, சீந்துவார் இல்லையே என்று அழுவார்கள். சொன்னார்ல, சாவ போறன்னு நினைச்சு நிறைய பேர் உட்காந்து அழுறான். நிறைய பேர் அதை விட செம காமெடி, பாடி எடுத்துட்டு போகும்போது நிறைய பேர் நின்று பார்ப்பான். நம்ம சாவ மாட்டான்னு நம்பிட்டே இருப்பான். சாவர பணங்களை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நபர்களும் மனதில் என்ன நினைப்பார்கள் என்றால், நாம் சாவ மாட்டோம். ஆனால் அந்த பாடியும் ஒரு நாள் எடுத்துட்டு போவாங்க. இன்னொருத்தன் நினைப்பான், இந்த பாடி போகுது, நான் சாவ மாட்டேன், கொஞ்ச நாள் இருப்பேன். ஆக வாழும் காலம் முழுவதும் நீங்கள் மரணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, மரணிப்பதை பற்றி கூட கவலைப்படக்கூடாது. ஏன் என்றால் மரணம் ஒரு மனிதனுக்கு பிறப்பின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அது 6 மாதத்தில் நடக்கலாம், 6000 வருடங்கள் கூட நடக்கலாம், 6 வருஷத்துல நடக்கலாம், எல்லாமே நடக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்கு பலனாக வாழ்கிறானா என்பது மிக மிக முக்கியமான கேள்வி. அந்த மிக மிக முக்கியமான கேள்வியில் உங்களுடைய வாழ்நாளில் 18 ஆண்டுகளை இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு எள் முனை மூக்களவு உயர்வதற்காக ஏதோ ஒரு ஊழியம் செய்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். எப்பயுமே எனக்கு சுத்தி சிந்தர் நைட்ல தான் பேசுவார். ஒரு 9-10 மணிக்கு மேலதான் பேசுவார். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார், என்னை ரொம்ப பாராட்டுவார். நான் அதை காதலே வாங்கிக்க மாட்டேன். என்னை யார் பாராட்டினாலும் காதல வாங்கிக்க மாட்டேன். பாராட்டை விட உடம்பை கொள்கிற நோய் வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவு விஷமானது. அதனால அவன்கிட்ட சொல்லுவார், மாப்பிள்ளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்பாரு. ஆனால் நான் சொல்கிறேன்,
சுதீர் அவர்களே, உங்களால் என்னுடைய வாழ்நாளில் எந்த ஆதாயமும் கிடையாது. உங்களால் எந்த பலனையும் நான் பெற்றது கிடையாது. ஆனால் இந்த சமூகத்தினுடைய ஒரு கண்காணிப்பாளனாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளனாக நான் இருந்து சொல்கிறேன், உங்க வாழ்நாளில் நீங்கள் முக்கியமான பணியை செய்து விட்டீர்கள். ஆகவே இந்த தமிழ் சமூகத்திற்கு உழைப்பதிலே மிக மிக அரிய ஜீவனங்கள் தான் இருக்கிறது. அந்த அரிய ஜீவனங்களில் நீங்கள் ஒரு ஆளாக இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் பெருமிதம் கொண்டு நிம்மதியாக உறங்கலாம். நான் உளமாற உங்களிடமிருந்து எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராமல் சத்தியத்தின் பால் நின்று உங்களை அன்பாக வாழ்த்துகிறேன். உங்களிடமிருந்து இனியும் எதையும் பெறப்போவதில்லை என்ற நம்பிக்கையிலும் தைரியத்திலும் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த பணியை தொடங்கலாம். நீங்கள் இந்த பணியை தொடங்கலாம். ஒருவேளை உங்களிடம் பொருள் இல்லை, பணம் இல்லை, இதை செய்ய முடியாது என்று சொன்னால் இந்த பணியை தூக்கி சுமப்பதற்கு 1000 பேர் நிச்சயமாக வருவார்கள். ஆனால் அது வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். நான் சொல்லுவேன், இவ்வளவு வேலை பார்க்குறீங்களே, இவ்வளவு ஆய்வு பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வேலையாச்சே, நீங்க எல்லாம் இதெல்லாம் செய்யறீங்களே, உங்களை யாருமே கண்டுகொள்ளவே முடியலன்னா, நான் வேலையை செய்யும் பொழுது முதுகை வளர்க்கிறேன். எனக்கு ஒரு ஆய்வு வேலையை செய்யும் பொழுது நான் 90 அடிகளில் 360 டிகிரி கூட நான் வளைகிறேன். ஆனா இன்னொரு மனிதன் முன்னால் தன்மானத்தோட முதுகெலும்போடு நிற்கிறேன். அங்கே கொஞ்சம் இறங்கி முதுகை வளைத்தால் எனக்கு பலன் கிடைக்கும். அதை நான் அறிவேன். ஆனா அப்படி இறங்க மாட்டேன். காரணம், எனக்கு தமிழ் உணர்ச்சி, மான உணர்ச்சி என்பது எனக்கு முன்னால் இருந்தவனிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன். அந்த மான உணர்ச்சியும் தமிழ் உணர்ச்சியும் நான் கீழே விழுகிற பொழுது அவன்லாம் தலை குனிவான், பின்னால நிற்கிறவன்லாம் தலை குனிவான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு பணித்ததற்காக இன்பம் தான் பெற வேண்டுமே தவிர துன்பம் அடையக்கூடாது. இன்றும் 18 ஆண்டுகள், இன்னும் 20 ஆண்டுகள் உங்கள் ஆயுள் இருக்கிற வரை இந்த பத்திரிகையை நடத்துங்கள். ஆனால் ஒரு கோரிக்கை, மனுவை, பணிவை உங்களிடம் வைக்கிறேன். என்னன்னா, நீங்க பத்திரிகை நடத்துறீங்க, ரைட், நியாயம், எல்லாம் பத்திரிகை நடத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு பத்திரிகைக்கு என்று ஒரு சமகாலத்தில் ஏற்படுகிற ஒரு ஊழியத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்க வேண்டும். காரல் மார்க்ஸுக்கு நீங்க 100வது இதழை கொண்டு வருகிற பொழுது நீங்கள் கீராவுக்கு 100வது ஆண்டு விழா நடக்கிறது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் காரல் மார்க்ஸுக்கு ஒரு விழாவை கொண்டு வருகிற பொழுது இங்கே பாரதியினுடைய 100ஆண்டும் நடக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் காரல் மார்க்ஸுக்கு 100ஆண்டு விழாவுக்கு இதழ் கொண்டு வரும்போது காந்திக்கு 150வது ஆண்டு விழா நடக்கிறது என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் காரல் மார்க்ஸுக்கு 100வது இதழ் கொண்டு வருகிற போது வாயை சுப்பிரமணியனுக்கு 100ஆண்டு நடக்கிறது என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். காரல் மார்க்ஸுக்கு நீங்கள் 100ஆண்டு கொண்டு வரும்போது தோமுசி ரகுநாதன் என்பவன் தமிழுக்காகவே உயர்ந்து செத்த ஒருத்தவனுக்கும் இந்த ஊரில் மார்க்சியத்தை தூக்கி பிடித்தவனுக்கும் 100ஆண்டு வருகிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இத்தனை 100ஆண்டுகளையும் மறந்துவிட்டு நீங்கள் காரல் மார்க்ஸ் மட்டும் நீங்கள் 100ஆண்டை கொண்டாடுவீர்கள் என்றால் தமிழ் சமூகத்தில் சின்னதாக ஒரு விலகல் நடக்கிறது. அந்த விலகலை கனவில் கொண்டு அல்லது கருத்தில் கொண்டு இனி வரும் காலத்தையும் இந்த தமிழ் சாதியில் இருந்த தலைவர்களையும், இந்த தமிழுக்காக உழைத்த தலைவர்களையும் நீங்கள் போற்ற வேண்டும், ஏற்ற வேண்டும். உங்களைப் போல கடமை அந்த தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு மிக மிக அதிகமாக உள்ளது என்று சொல்லி என்னுடைய வாழ்த்தை பரிபூரமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.